Hello students, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்கு ஒரு மாலிக்யூல் கொடுத்துட்டாங்க அல்லது ஒரு ஸ்பீஷிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ இது எப்போ நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் கேட்கும் பொழுது பாண்ட் ஆர்டர் கூடவே ஐடென்டிஃபை whether the given species is diamagnetic or paramagnetic ன்னு क्वेश्चन வரும். சோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ஒரு முக்கியமான क्वेश्चन. சோ அதை எப்படி சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. சோ இப்போ ஒரு மாலிக்யூல் டயமேக்னெட்டிக்கா அல்லது பாராமேக்னெட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அந்த ஸ்பீஷிஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சா போதும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, 6, 12, 14, 18 இதுல எது இருந்தாலும் அந்த ஸ்பீஷிஸ் டயமேக்னெட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10, 13, 15, 16 இருந்ததுன்னா அது பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். சோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அதை புரிஞ்சுப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு F2 கொடுத்திருக்காங்க, ஃப்ளூரின் மாலிக்யூல் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் 9 அப்படின்னு தெரியும். சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 9. சோ F2 அப்படின்னா டோட்டலா நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 18 எலக்ட்ரான்ஸ். அப்ப 18 எலக்ட்ரான்ஸ்னா F2 மாலிக்யூல் என்னவா இருக்குது? டயமேக்னெட்டிக்கா இருக்கு. அந்த NO+ கொடுத்திருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நைட்ரஜன் 7 பிளஸ் ஆக்சிஜன் 8. சோ சார்ஜ் பிளஸ் கொடுத்திருக்காங்கன்னா எத்தனை பிளஸ் கொடுத்திருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஒரு பிளஸ் கொடுத்திருக்காங்க -1. அப்ப என்ன வரும்? 7 plus 8 15. 15 minus 1 14 electrons. அப்ப 14 electrons எங்க இருக்கு? டயமேக்னெட்டிக். அடுத்தது O2 plus கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் 8 electrons தெரியும். 2 ஆக்சிஜன் அப்படின்னா நமக்கு 16 electrons. ஒரு பிளஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும். சோ -1 is equal to 15 electrons. அப்ப 15 electrons எங்க வருது? பாராமேக்னெட்டிக். அடுத்தது N2 2 மைனஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு நைட்ரஜனுக்கு 7, 2 நைட்ரஜன்னா 14, 2 மைனஸ்னா 2 ஆட் பண்ணிக்கணும். சோ இட் இஸ் ஈக்குவல் டு 16 electrons. அப்ப 16 electrons எதுல வருது? பாராமேக்னெட்டிக். சோ இப்படிதான் நம்ம நம்மளுக்கு கொடுத்திருக்க ஸ்பீஷிஸ்க்கு டயா பாரா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் நீங்க போட்டு பாருங்க. C2 உம் N2+. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.